ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெய்லி டோஸ் ஆஃப் சன்ஷைன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் 1.15 மினிட்ஸ் ஃபுல்லாகவுமே எடிட்டட் வீடியோன்னு தெரிஞ்சும் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறதுக்கு. நான் ஏன் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் 1 மினிட்டுமே எடிட்டட் வீடியோவை அட்டாச் பண்ணேன் அப்படிங்கிற ரீசனை நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் ரீசெண்டாக தன்சானியாவில் இருக்க ஒரு ஜூக்கு போயிருந்தோம். அந்த ஜூவோட வீடியோ தான் இது. நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி தன்சானியாவில் ஏகப்பட்ட நேஷ்னல் வைல்ட் லைஃப் பார்க்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே இங்கேருந்து ரொம்ப தூரம். நாங்கள் போனால் கண்டிப்பாக 1 டே ஸ்டே பண்ணிட்டு தான் வரணும். பட் குழந்தைங்கள வச்சுட்டு அது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல. அதனால தான் பக்கத்தில் இருக்க ஒரு ஜூக்கு போயிருந்தோம். இந்த ஜூ தருசலாம்லேருந்து கிட்டத்தட்ட 2 hours ட்ராவல் கிகம்போனிங்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. நீங்கள் கிகம்போனியில் இருக்க ஜூக்கு போகணும், தருசலாமில் இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற சில விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தருசலாம்லேருந்து நீங்கள் கிகம்போனிக்கு ஃபெரியில் போய் அங்கேருந்து ஜூக்கு வந்து நீங்கள் உங்களுடைய எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் மாற்றிக்கலாம். இல்லை ஒருவேளை நீங்கள் தருசலாம்லேருந்தே போல்ட் புக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா திரும்பி வரதுக்கு உங்களுக்கு ஜூ கிட்ட போல்ட் இருக்காது. நீங்கள் அங்கேருந்து சிட்டிக்கு போய் சிட்டிலேருந்து தான் நீங்கள் மாறி வரணும். மேக்ஸிமம் ஆட்டோ அவாய்ட் பண்ணுங்கள். ரோட் ஃபுல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் ரொம்பவே ரோட் மோசமாக இருக்குது. ஜூக்குள்ளேயே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. வெளியிலேருந்து ஃபுட் எதுவுமே உள்ளே அலவுட் இல்லைன்னு சொல்லி போர்ட் போட்டிருக்காங்க. பட் கண்டிப்பாக அந்த ஃபுட் குழந்தைங்களுக்கு செட் ஆகாது. ஒருவேளை நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபுட் கேரி பண்ணிக்கோங்க. வெளியில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். பட் நாங்கள் குழந்தையோட ஃபுட்டை உள்ளே தான் உட்காந்து சாப்பிட்டு எங்களை எதுவும் கேட்கல. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஃபுட் கேரி பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அவங்க கூட ஜூ கைடு வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன அமௌண்ட் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பேசிக்கோங்க. இந்த ஜூக்கு ஆக்சுவலி கைட் தேவையே இல்லை. நீங்களே எல்லா பக்கமே சைனேஜ் போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். நாங்கள் கூப்பிடாமே அவங்க எங்கள் கூட வந்தாங்க. சரி கூட வராங்களேன்னு சொல்லியிருந்தோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லம்சம் அமௌண்ட் சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே போச்சு. ஸோ நீங்கள் முன்னாடி இதெல்லாம் கிளியராக பேசிக்கோங்க. நாங்கள் இந்த ஜூக்குள்ளே என்ட்ரானோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்த அனிமல் வந்து இந்த ஆஸ்ட்ரிச் தான். இது கிரே க்ரவுன் கிரேன்ஸ், இது ஆஃப்ரிக்கன் ஈகிள். இந்த மாதிரி சில யூனிக்கான அனிமல்ஸ் ஆஃப்ரிக்காவில் மட்டும் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே இந்த ஜூவில் வச்சுருக்குறாங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸான பேர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் என் பையன் அனிமல்ஸ் பார்க்கணுன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் அதனால் கிளம்பிட்டோம். இதோ நம்ம சிம்பா கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த லயனோட நேம் சிம்பா இல்லைங்க. தன்சானியன் லாங்குவேஜ் ஸ்வாஹிலியில் லயன்னாவே சிம்பா தான். என் ஹஸ்பண்ட்க்கு அம்யூஸ்மெண்ட் பார்க், வாட்டர் பார்க் இதெல்லாம் பார்த்தா அவருக்கு ரொம்ப பயம். பட் ஜூக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு பயந்தார். என்னன்னு தெரியுங்களா? இந்த கேஜ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தானே, இந்த லைன் அதெல்லாம் உடச்சிட்டு வந்துடாது தானேன்னு சொல்லி கேட்டார். எனக்கு அவ்வளோ சிரிப்பு வந்தது. இந்த ஜூக்குள்ளே போயிட்டுருக்கப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்ததுங்க. உங்களுக்கு கேட்குறப்ப கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்கலாம். பட் நிஜமாலுமே எனக்கு இந்த மொத்த ஜூவில் இது மட்டும்தான் தோணிகிட்டே இருந்தது. நான் ஒரு பெரிய அனிமல் லவ்வர், வெஜிடேரியன், வீகன் அந்த மாதிரிலாம் இல்லை. லைஃப்பில் எப்போவுமே எந்த அனிமலையும் தெரிஞ்சு துன்புறுத்தினது கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன். பட் ரீசன்ட் டைமில் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு டாகை நம்ம அடாப்ட் பண்ணோம். அவங்க பேர் லைக்கா. அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிடுச்சு. லைக்கா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கு அனிமல்ஸ் பிடிக்கும், பட் பூனை பிடிக்காது. பட் லைக்கா வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்காத அனிமல்ஸ்னு எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஊட்டியை பற்றி தெரியும்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஊட்டியில் பைசன், கரடி இதெல்லாமே டெய்லியுமே வரும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பைசன் வராத நாளே கிடையாது. டெய்லியும் மங்கிக்கு சாப்பாடு வைக்கிறது, பைசனுக்கு தண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி டெய்லியும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன். ஊட்டியில் நம்ம வீட்டுக்கு டெய்லியுமே மங்கீஸ் வந்துடும். எல்லாமே அந்த வாலில் உட்காந்துக்கும். நாங்கள் டெய்லி அதுக்கு வாழைப்பழம், சப்பாத்தி, பிஸ்கெட், பழம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டே தான் இருப்போம். கையிலேருந்து கூட வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அது இங்கே வந்து என் பையன் ஜூவில் பார்த்துட்ருக்கான். அங்கே பாருங்கள் ஒரு குட்டி பாம்பு. அந்த பாம்பு அந்த மங்கி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மங்கீஸ் வச்சுருந்தாங்க. இதுதான் இந்தியன் மங்கி. நம்ம இது எல்லாருமே டெய்லி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மங்கீஸ், ப்ளூ கலர், எல்லோ கலர் அந்த மாதிரி மங்கீஸ் எல்லாமே இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்கள். எல்லா மங்கீஸுமே அவங்க அந்த ரூமுக்குள்ளே தான் கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் 1-2 அங்கங்கே தப்பிச்சு வந்து வெளியில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. அதை பார்க்க தான் ஆக்சுவலி அழகாக இருந்தது. இந்த முதல்ல பாருங்கள் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அது மேலே தண்ணி கூட ஊற்றி பார்த்தோம். கொஞ்சம் கூட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அங்கே இருக்க எந்த முதலையுமே அசையவே மாட்டேங்குது. கொஞ்சம் பார்க்கவே பயமாக தான் இருந்தது. இங்கே பாருங்கள் மரத்து மேலே 2 crocodile இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு இதை crocodile தாங்க நினச்சேன். அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னது crocodile இல்லை, உடும்பு அப்படின்னு சொல்லி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உடும்பு இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன். ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். பட் இந்த உடும்பு பார்க்க இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இதோட கறி இந்தியாவில் நிறைய பேர் சாப்பிடுவாங்களாமா. அது எப்படின்னு தான் தெரில. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்வியே படுறேன். ஆனால் பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது.
இந்த டாட்டாய்ஸோட ஏஜ் வந்து ஒரு 40 இயர்ஸுங்களாம்மா. இந்த டைப் ஆஃப் டாட்டாய்ஸ் வந்து 300 to 400 இயர்ஸ் வாழும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே நிறைய விதமான ஸ்னேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஆஃப்ரிக்கன் ஸ்னேக், இந்தியன் ஸ்னேக், பைத்தான், கோப்ரா அப்படி என்னென்னமோ வச்சுருந்தாங்க. பட் பாதி ஸ்னேக் எதுவுமே அசையவே இல்லைங்க. எல்லாமே வெயிலுக்கு தூங்கிட்டு தான் இருந்தது. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போர்ட் பார்த்தேன். அது உங்களை நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். டு நோ த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் ஓப்பன் திஸ் டோர் அப்படின்னு சொல்லிட்டு. இது என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு ஓப்பன் பண்ண சொன்னேன். பட் அவர் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் நான் கேட்டேனே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. உண்மைக்குமே எனக்கு தெரிஞ்சு நம்ம தாங்க இந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல். நான் அப்படி சொல்கிறதுக்கும் இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி ஊட்டியை பற்றி பேசினதுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 1 minute வீடியோவோட ரீசனுக்கும் எல்லாமே ஒரே காரணம் தாங்க. இங்கேருந்த டூர் கைடு எங்களுக்கு ஒவ்வொரு அனிமல்ஸ் பற்றி காட்டுறப்பையும் இந்த அனிமலோட கரண்ட் ஏஜ் என்ன, இது யூஸ்வலாக எத்தனை வருஷம் வரைக்கும் வாழும், இந்த மாதிரி அதை கேப்டிவிட்டியில் வைக்கிறப்போ அது எத்தனை இயர்ஸ் வரைக்கும் வாழும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எல்லா அனிமலுமே அதோட நார்மல் இயர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15 இயர்ஸ் கேப்டிவிட்டியில் இருக்கிறப்போ வாழதாங்க செய்யுது. ஆனால் அதெல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. நீங்கள் அந்த வெளியில் தப்பிச்சு வந்திருந்த அந்த 2 மங்கியையும் பார்த்தாலும் அதே மங்கீஸ் உள்ள கேப்டிவிட்டிக்குள்ளே இருக்கிறப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்கே இருக்க ஒவ்வொரு அனிமல்ஸும் தன்னோட இயல்பை மறந்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த டாட்டாய்ஸ்லாம் பாருங்கள், 400 இயர்ஸாக எத்தனை மனிதர்களோட தலைமுறையை பார்க்குது. ஆனால் ஒரே இடத்துல எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் எவ்வளோ நாள் அதனால் ஹாப்பியாக இருக்க முடியும்னு சொல்லி யோசிச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ஜூவில் ஹார்ஸ் அண்ட் கேமலோட ஜாய் ரைடு எல்லாமே இருக்குது. நான் ஒரு 1 year முன்னாடி வரைக்கும் நிறைய ஜாய் ரைட்ஸ் போயிருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக என் பையன் கூட ஊட்டியில் போயிட்டு தான் வந்தேன். பட் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ஜாய் ரைட் ஜாலியாக இருக்குன்னு சொல்லி போகிறோம். பட் அந்த அனிமல்ஸ்க்கு அது எவ்வளோ பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் இனிமேல் எங்கேயுமே ஜாய் ரைட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என் பையன்கிட்டையும் அதை இப்போ இருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துட்ருக்கேன். இங்கே போயிருந்தப்போ தங்க நம்ம அது மேலே ஏறக்கூடாது, யார் ஏறினாலும் நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். இந்த ஸ்ட்ரீட் டாக் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. தன்சானியாவோட ஒரு பெரிய டைரி இண்டஸ்ட்ரி தான் தார்ஃப்ரெஷ். அவங்களோட டைரி ஃபார்ம் தான் இது. இங்கே நம்பர் ஆஃப் கவுஸ் அண்ட் கோட்ஸ் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறப்ப ஜாலியாக இருந்தது. எனக்கு இந்த வெயிலில் அவுட்டிங் போகிறதோ ஜூக்கு போகிறதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நான் என் பையனுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் அவன் எந்த அனிமல்ஸ் பார்த்தும் இவ்வளோ ஹாப்பி ஆகலை. ஆனால் இந்த கவு, கோட், அப்புறம் கோழி இதெல்லாம் பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். ஏதோ கோழிப்புடின்னு புது விளையாட்டுலாம் கூட விளையாடிட்டு இருந்தான். 2 மணி நேரம் இந்த வெயிலில் ட்ராவல் பண்ணி இவனை ஜூக்கு கூட்டிகிட்டு வந்தான். இவன் என்னென்னா ஆடு கோழின்னு அது பின்னாடி சுற்றிட்டு இருந்தான். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு எப்போவுமே இந்தியா மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குங்க. அதே மாதிரி இந்தியன்ஸ்க்கு எப்போவுமே ஆஃப்ரிக்கா மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஆஃப்ரிக்கா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன் இருக்கும். நானும் அந்த மாதிரி சில அசம்ஷன்ஸ் வச்சுருந்தேன். பட் நான் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூகுளில் சர்வ் பண்ணிட்டு தான் வந்தேன். அதில் தன்சானியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகுது அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகிறது நேச்சர் தான். இந்த ஜூவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஜூ ஃபுல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இந்த கெகம்போனிங்கிற டிஸ்ட்ரிக்ட்க்கு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியல்ஸ் வரப்போகுது. அதனால நாங்கள் வர வழியில் ஏகப்பட்ட மரங்களை அழிச்சு தான் ரோடு எல்லாமே போட்டுட்ருக்காங்க. நான் எதுக்காக இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் 1 minute இந்த ஜூக்கு சம்மந்தமே இல்லாத அந்த அனிமல்ஸோட வீடியோவை ஆட் பண்ணியிருந்தேன் தெரியுங்களா? நீங்கள் அங்கே பார்த்த எல்லா அனிமல்ஸுமே இந்த ஜூக்குள்ளே இருந்தது. ஆனால் பார்க்க கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ரொம்ப அழகாக அந்த ஃபர்ஸ்ட் 1 minute வீடியோ இருக்கும். அதுக்கு காரணம் கண்டிப்பாக கேமரா குவாலிட்டி மட்டும் கிடையாது, அந்த அனிமல்ஸ் எல்லாமே இருக்கிற இடம். ஒர்க்காங்கிறது ஒரு ஓஷனிக் டால்ஃபின் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஹியூஜ் டால்ஃபின். ரீசெண்டாக அந்த டால்ஃபினை பற்றின ஒரு ஸ்டோரி படித்தேன். அந்த டால்ஃபினோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இது வரைக்கும் 4 பேர்த்து அந்த டால்ஃபின் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி. நேச்சுரலாகவே அந்த டால்ஃபின்ஸ் வந்து ஹியூமன்ஸ் அட்டாக்கே பண்ணாதாமாங்க. அவங்களோட நேச்சரே அது கிடையாது. ஆனால் அந்த டால்ஃபின் பிறந்ததுலேருந்தே அது கேப்டிவிட்டியில் தான் இருந்திருக்கு. ஸோ அதோட கம்ப்ளீட் நேச்சர் மாதிரி இது வரைக்கும் 4 பேர்த்து அது கொண்டிருக்கு. நேச்சரோட டிஸ்ட்ரக்ஷனில் தான் ஹியூமனோட டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ அன்ரிட்டன் ரூல் ஆகிடுச்சு. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்க அனிமல்ஸையும் நேச்சரையும் பெருசாக டிஸ்ட்ராய் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். கோஎக்ஸிஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த உலகம் நமக்கானது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் ஆனது அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும், நம்மளோட குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஜூலேருந்து திரும்பி வீட்டுக்கு வர்றப்போ கிட்டத்தட்ட 2 hours டிராஃபிக். அந்த 2 hours டிராஃபிக்கில் எனக்கு என்னெல்லாம் என் மைண்டில் ஓடுதோ அது அப்படியே எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் ராவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.